ஹலோ ஹாய் வெல்கம் டு அபார் ஐடியாஸ். இந்த வீடியோவில் பால் சுடு தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் மிருதுவான லேயர் சப்பாத்தி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் 1 வால்யூம் ஆஃப் ஃப்ளார், 1/2 வால்யூம் ஆஃப் வாட்டர், நீடட் சால்ட். நான் ஒரு பங்கு மாவை எடுத்திருக்கேன். அந்த மாவு கிண்ணத்தில் கொட்டுறேன். சரிங்களா? ஷிஃப்டிங் த ஃப்ளார் 1 வால்யூம் ஆஃப் ஃப்ளார் இன் த பவுல். Now I am adding 1/2 volume of water. For 1 volume of flour, it need a 1/2 volume of water. நீங்கள் ஒரு பங்கு மாவு எடுத்தீங்கன்னா அரை பங்கு தண்ணி போதும். இப்போ அந்த தண்ணியில் நான் உப்பு கலக்கிறேன். ஓகேங்களா? உப்பு கலக்கி அந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். I am adding needed salt in the water, 1/2 volume of water and mix it well. Adding 90% of the water in the flour. 90% தண்ணி, 3/4 மேலே தண்ணியை அந்த மாவில் போட்டு விரல்களால் மட்டும்தான் அதை கலக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோடய உள்ளங்கையில் மாவு ஒட்டவே இல்லை. மாவு பிணைஞ்சதற்கான அடையாளம் உள்ளங்கையில் இல்லை. நீங்கள் உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது மாவு ரொம்ப கெட்டியாகிடும். சப்பாத்தி ரொம்ப கெட்டியாக வரும். You knead the flour with the fingertips slowly, gently. Then only the chapati will be very soft. இப்போ நான் என்னோடய கை காட்டுறேன். பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் மாவு ஒட்டவே இல்லை. விரல் நுனியில் மாவு இருக்க ஒழிய உள்ளங்கையில் மாவில்லை. ஸோ நீங்கள் மாவு கலக்கும்போது முக்கியமாக கவனிக்கணும், அந்த மாவை விரல்களால் மட்டும்தான் கலந்து விடணும். இப்போது நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேன். ஐ எம் ஆடிங் 2 tablespoons ஆஃப் ஆயில் இந்த டோ அண்ட் மிக்ஸ் இட் வெல். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்தி அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த விரலில் ஒட்டி இருக்கிற மாவு, அந்த கிண்ணத்தில் ஒட்டி இருக்கிற மாவு எல்லாமே கலந்து ஒரே மாதிரி வந்துடும். கிண்ணத்தில் எந்த இடத்துலையுமே மாவு இருக்காது, விரல்லையுமே மாவு இருக்காது. இப்போ என்னுடைய கையை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மாவெல்லாம் விரலில் ஒட்டி இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த மாவெல்லாம் விரல் நுனியில் இருந்த மாவு எல்லாமே கலந்து அந்த மாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. விரல் நுனியில் சப்பாத்தி மாவு ஒட்டி இருந்துச்சு. அந்த சப்பாத்தி மாவு எண்ணெயோடு சேர்ந்து கிண்ணத்தில் இருக்கிற மாவோட கலந்துருச்சு. நீங்கள் அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் விடும்போது கிண்ணத்தில் ஒட்டி இருக்கிற மாவு, விரல்களில் இருக்கக்கூடிய மாவு எல்லாமே சேர்ந்து திரண்டு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் விரல்களை பயன்படுத்தி மாவு கலந்தீங்க அப்படின்னாக்கா மிருதுவான சப்பாத்தி கிடைக்கும். ஓகே, now I am showing the dough. It's very very soft. இப்போ இந்த மாவு எடுத்து நான் அழுத்தம் கொடுத்து காட்டுறேன். பாருங்கள், மாவு எவ்வளோ மிருதுவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம். இப்போ நான் சப்பாத்தி செய்ய போகிறேன். இதுக்கு நான் சிலிக்கான் மேட் யூஸ் பண்ணுறேன். இந்த சிலிக்கான் மேட் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா டெய்லி அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணுறேன். நமக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி அதை ஒரு பால் மாதிரி உருட்டுறேன். அது மேலே லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். ஸோ இப்போ 3 பால் ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக மாவு தொட்டு சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக செய்ய போகிறேன். ஐ எம் டஸ்டிங் இட் வித் ஃப்ளார் அண்ட் மேக்கிங் இட் ஸ்மால் ரவுண்ட்ஸ். ஸோ இப்போ 3 ரவுண்டு ரெடியாக போகுது. 3 ரவுண்ட்ஸ் ரெடி செய்ய போகிறேன். இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோல்டிங் மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறேன். இப்போது இது லிட்டில் ட்ரையாங்கிள் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது திரும்பியும் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய முக்கோண சப்பாத்தியாக ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ லிட்டில் பிக் ட்ரையாங்கிள் சப்பாத்தி. ஸோ இந்த சப்பாத்தி வைக்கிறதுக்காக ஐ எம் யூஸிங் பிளாஸ்டிக் கவர்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்பாத்தி வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்ஸால் ஒரு புக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கில் நம்ம 1 by 1 சப்பாத்தி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று அது ஒட்டாது. பேப்பரில் வைக்கும்போது அந்த பேப்பர் என்ன பண்ணுன்னா சப்பாத்தியில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை உறிஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சப்பாத்தி ரொம்ப ட்ரை ஆகிடும். இஃப் யூ யூஸ் த பிளாஸ்டிக் ஷீட், த சப்பாத்திஸ் வில் நெவர் ஸ்டிக் 1 to 1 and you put the chapatis in the paper will absorb the moisture in the chapatis in some time, but the plastic sheet will if you keep them in the plastic sheet it will remain wet for long time. So now I am going to make fry chapatis. Check the pan by sprinkling little water if it is heat. நான் pan வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த pan சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறேன். இப்போ சப்பாத்தி போட்டுட்டேன்.
வெயிட் ஃபார் 2 மினிட்ஸ், 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சின்ன சின்ன பபுள்ஸாக ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்பாத்தியை திருப்பி போடுங்க. டர்ன் இட் ஆஃப்டர் 2 மினிட்ஸ். ஸோ டோன்ட் அப்ளை ஆயில் ஃபர்ஸ்ட்டு. இந்த சப்பாத்தி செய்யும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எண்ணெயை அதில் சேர்த்தாதீங்க. ஸோ இப்போ டர்ன் பண்ணிட்டோம், திருப்பியாச்சு சப்பாத்தியை. இன்னும் ஒரு நிமிஷம் திருப்பினதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து சிலிக்கான் கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரண்டி வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட். நீங்கள் அந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டு போனீங்கன்னாலுமே அந்த சிலிக்கான் கரண்டி சூடே ஆகாது. ஸோ இப்போ நான் டர்ன் பண்ணிட்டேன். ஐ எம் அப்ளையிங் சம் ஆயில். இப்போ கொஞ்சம் எண்ணெய் 2 பக்கமும் போடுறேன். ஐ எம் ஆடிங் லிட்டில் ஆயில் போத் சைட்ஸ் and make it I am rotating the chapatis to make the oil spread all over the chapatis. So wait until it get light golden color. இது லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி எடுத்துருங்க. நல்லா உப்பி வர்றது உங்களுக்கு தெரியும் இந்த சப்பாத்தி. ஸோ உங்களுக்கு மிருதுவான சாஃப்டான லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், லேயராக பிக்க வருது. ரொம்ப சூடாக இருக்கிறப்ப இதை பிச்சிட்டேன், அதனால் என்னால் சூடு தாங்க முடியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் அந்த நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த 4 லேயர்ஸாக வருது. இந்த சப்பாத்தி நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.